சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அல்லது உரையாட போகிறோம் அல்லது தியானிக்க போகிறோம் என்றால், அந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் செய்யக்கூடிய சில மாந்திரீகத்தை குறித்து காரியங்களை நாம் இன்று வேதம் அதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் மத்தியில் தேவன் அதை என்ன எப்படி திட்டப்படுத்தி வைத்திருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதாவது இது அக்கல்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த விதமான மாயம் தந்திரம் இதை குறித்து உலகம் முழுவதும் நிறைய என்ன சொல்றேன்னா கதைகள் இருக்குது. அது சில கதைகள் பிராக்டிக்கலான நடந்த சம்பவங்கள், பல கதைகள் கதைகள் தான், கட்டுக்கதை என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அதுவும் குறிப்பா இப்ப நாம வாழ்ந்துட்டு இருந்த இந்த நாட்டுல அது ரொம்ப ஏராளமான விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை குறித்து நாம் பார்க்கலாம். யூதர்களுக்கு ரொம்ப திட்டமா அதை குறித்து கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை ஒரு சில வசனங்களின்படி நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். யாராவது வாசிங்க. உபாகமும் 18ஆம் அதிகாரம் வசனம் 9 - 12 வரை. உபாகமம் 18:9 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன். நன்றி. இப்போ இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தர் இதனுடைய பின்புலம், இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, யூத ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி வந்துட்ட பிறகு அவங்களுக்கு அந்த தேசத்துக்குள்ள போகும்பொழுது கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அங்க உங்களுக்கு முன்னாடி கானானியர்கள், மற்ற புறஜாதி ஜனங்கள் ஏராளமானவர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பயிற்சி இருக்குது, அக்கல்ட் பயிற்சி அவங்க கிட்ட இருக்கு. அவங்க செய்யக்கூடிய அந்த தப்பிதங்களை, அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது என் பார்வைக்கு அருவருப்பு. அந்த ஜனங்களை துரத்தி விடுங்க, அந்த ஜனங்களை உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. இதுதான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன் இதை கொடுக்குறாருன்னா, இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் கானானுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க, கானானுக்குள்ள அவங்க சுத்தமா இருக்கணும், இந்த மாதிரியான தவறான செயல்கள் கிரியைகள் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஜனங்களை துரத்தி விடுங்க. அப்போ அவங்களை துரத்திட்டா முற்றிலும் இந்த பழக்க வழக்கம் உங்க நடுவில் இருக்காது. அதுதான் அதனுடைய நோக்கம். பொதுவாகவே அவர் ஜனங்களை துரத்துங்க, அவங்க வேண்டான்னு சொல்றாரு கர்த்தர்னாலே, கர்த்தர் அருவருக்கக்கூடிய ஏதோ ஒரு செயல் அவங்க மாத்திக்காமலே இருக்கிறாங்க அல்லது மாத்திக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த ஜனங்களை துரத்த சொல்றாரே தவிர, ஜஸ்ட் லைக் தட் சும்மாவே புறஜாதின்றதுக்காக கர்த்தர் எங்கேயுமே என்ன பண்ணல, துரத்த சொல்லலை. ஆனா இங்கு இந்த ஜனங்களை துரத்துவதற்கு மிக முக்கிய காரணம் இப்ப நாம படிச்ச இந்த அக்கல்ட் பிராக்டிஸ். கிட்டத்தட்ட இந்த உபாகமத்துல சொல்லுவோம் 9 விதமான பயிற்சிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க கர்த்தர் விரோதமான செயல், கர்த்தருக்கு பிடிக்காத செயல். அதை அவர் என்ன சொல்றாருன்னா, இது அருவருப்பு அப்படின்றாரு. இங்க சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் 12வது வசனத்துல, இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் இருந்து துரத்தி விடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த செயல்கள் கர்த்தருக்கு பிடிக்காது, அது அருவருப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த செயல்களை இப்ப நாம கொஞ்சம் உற்று நோக்கி புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணலாம். எப்படி உற்று நோக்கி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 9 விதமான இந்த அக்கல்ட் பிராக்டிஸ்னா என்ன, இது முதல்ல நம்ம பார்க்கலாம். இது எப்படி அவர்கள் செய்யறாங்க, இது எப்படி நடைமுறை சாத்தியம் அவங்க படுத்துறாங்க அப்படின்றத சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க போறோம்.
பாருங்க, இந்த வகுப்பு, இந்த பாடம் ஆக்சுவலா ரொம்ப எலாபரேட்டா பார்க்க வேண்டியது. நான் ரொம்ப ரத்தின சுருக்கமா நான் முடிச்சிருவேன். ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல அதே மாதிரி இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் மூல பாஷையாக இருக்கிற வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் வேற வேற. அதையும் நீங்க புரிஞ்சுக்க. இங்க பாத்தீங்கன்னா மாயவிதைக்காரன், நாள் பார்க்கிறவன், சூன்யக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. இங்க தமிழ்ல இந்த வார்த்தை இருந்தாலும் இது தமிழ் அர்த்தத்தின்படி அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால நான் அதை மூலப்பிரதியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு அதை விவரிக்கிறேன். அப்பதான் இது புரியும். இப்போ பாருங்க, இந்த 9 விதமான பிராக்டிஸ்ல முதல் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அபர் அஷ் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ். அபர் ஐஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம மேல படிச்சல, உன்னுடைய மகனையாவது மகளையாவது தீய கடக்க பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த நெருப்புல போட்டு சாக்ரிஃபைஸ் பண்றது. இப்படி பண்ணா கடவுள் நம்மளுக்கு சக்தி தருவாரு, அது தரும் நம்புறாரு. இப்ப இந்த ஒரு பிராக்டிஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்க போறோம். இதை பெருசா நம்ம டீல் பண்ண போறது இல்லை. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியதை நாம் கொஞ்சம் உற்று நோக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை எல்லாரும் பிரிச்சு வச்சுக்கங்க. 10வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, மகனையாவது மகளையாவது தீக்கு கடக்கம் பண்ணது அப்படின்னு முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, குறி சொல்லுகிறவனும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இந்த குறி சொல்றதல் அப்படின்னா என்ன அப்படிதான் இப்ப பார்க்க போறோம். இது நம்ம ஊர்ல குறி சொல்றதுன்னா ஒரு அர்த்தம், இந்த வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய ஜனங்கள்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஆதி காலத்தை துவங்கி கோயில்கள்லயும் அல்லது அவங்கவுங்க மடத்துலயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த அர்த்தத்தின்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளாம இந்த குறி சொல்லுதல் என்ன அப்படின்னு யூதர்கள் பார்வையில அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, இது அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கில மொழியில வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஆங்கில மொழியில விச் கிராஃப்ட் அப்படின்ற வார்த்தை, ஹீப்ரு மொழியில பாத்தீங்கன்னா கேஷேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி என்ன இது குறி சொல்லுதல் அப்படின்னா, பாருங்க, இவர்கள் குறி சொல்லுவது எந்த அடிப்படையில இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேசேம் அப்படின்ற இந்த விச் கிராஃப்டினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம ஊர்களில் பல விதமான மந்திரவாதிகள் இருக்காங்களே, அந்த மாதிரி எபிரேய நாட்டுல அந்த கானானியர்களிடையே மந்திரம் தந்திர செயல்கள் வேலைகள் செய்து பல விதம் இருந்திருக்கு. அதாவது அது எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வியாதி சரியாகிறதுக்காக சிலர் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் எனக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதிகிட்ட போவாங்க. வேற எவனுக்காவது பில்லி சுனி வைக்கணும்னா அவன் அழிஞ்சு போகணுன்றதுக்காக ஒரு மந்திரவாதிகிட்ட போவாங்க. தொழில் நல்லா நடக்கணும்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஒரு நபர்கிட்ட போவாங்க. அவங்களை எல்லாரையும் பைபிள் மந்திரவாதின்னு தான் சொல்லுது. புரியுதுங்களா? ஏனென்றால் அவங்களுக்கு கடவுள் என்று தனித்துவமாக அவங்க யாரையும் பார்க்காததுனால இப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஜனங்கள் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஜனம் இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் என்று தனித்துவமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்ததுனால இந்த பழக்கம் இஸ்ரேலருக்கு வரக்கூடாதுன்னு அவங்கள துரத்தி விடுறாரு. இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த விச் கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய கேஷேம்னு சொல்லக்கூடிய இந்த குறி சொல்லுகிறவர் ஒரு வகை. இந்த ஒரு வகையான குறி சொல்லுதல் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாருங்க, இவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது இவரை நோக்கி வரக்கூடியவங்கிட்ட இவர் என்ன பண்ணுவார்னா, சில பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு சில அந்த காலத்துல இருந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா சில ஸ்பிரிட்ஸ், அதாவது சில ஆவிகளிடையே பேசுவதாக தன்னை புரபகண்டா படுத்தி வச்சிருப்பார். இந்த விச்கிராஃப்ட் பண்ணக்கூடிய இவர்கிட்ட யாராவது போனாங்கன்னா, நான் ஆவிகளிடையே பேசுவேன். சரி, ஓகே, என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தொழில போட்டியா இருக்கிறாங்களா, யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்க இருக்காங்களா, சரி வாங்க அவங்கள நாம என்ன பண்ணலாம், நான் மந்திரம் சொல்லி அவங்கள டவுன் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ண, அவங்க வீட்டுல போய் அவங்க பொருளையோ எதையோ ஒன்று எடுத்துன்னு வாங்கோ.
இல்லைன்னா நான் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ எடுத்துமே அவங்க வீட்லயோ அல்லது அவங்க இடத்துலயோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. இப்படி செஞ்சுடுவாங்க அவங்க. அதை கொண்டு போய் அங்கே பதிச்சு வைக்கிறது, இது மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா நம்ம ஊர்ல கிராமங்கள்ல குறிப்பா நீங்க இருக்கிற இப்போ தூத்துக்குடியா திருநெல்வேலி இந்த சைட்ல நிறையவே நடக்கும். புரியுதுங்களா? மெட்ராஸ்ல கூட இப்ப நடக்குதுன்னும் போது அப்போ அங்கெல்லாம் இன்னும் நிறைய நடக்கும். இது நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். இதைத்தான் விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னிடம் வரக்கூடிய ஒரு நபருக்கு எது வேணாலும் செய்வார். ஒருத்தர் அழிக்கிறதோ அல்லது வளர்க்குறதோ எல்லாம் என்ன கண்டிஷன், அவர் சொல்லக்கூடியதை நம்ம கேட்கணும். அவருக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும். அவர் என்ன தேவையோ அதை கொடுத்துட்டா அவர் மந்திரம் பண்ணி ஒரு பொருளை தருவார். அதை எடுத்துட்டு போய் யார் நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு வரணும். இதுதான் காமன் டேர்ம், குறி சொல்லுதல். நம்ம ஊர்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி இந்த கானானியர்கள் நாட்டிலையும் இது புறஜாதிகிட்ட இந்த பழக்கம் இருந்தது. இதுதான் முதல் வசனத்துல நம்ம இங்க படிக்கிறோம். என்ன சொல்றோம்னா, குறி சொல்லுகிறவன் ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஊர்ல குறி சொல்லுதுன்னா வேற அர்த்தம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது ரெண்டாவது ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றாரு. என்ன சொல்ற, நாள் பார்க்கிறவன் அப்படின்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சாரி, மன்னிச்சுக்கணும். குறி சொல்ல நாள் பார்க்கிறவன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நாள் பார்க்கறத பார்த்து சில இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, டைம் அப்சர்வர், ஓமன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். மூல பிரதியில பார்த்தீங்கன்னா அவுனா அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இது நாள் பார்க்கறது அப்படின்றது புரிஞ்சுங்க. நாள் பார்க்கறது கர்த்தர் அறிவிக்கிறார். நம்ம ஊர்லயும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாள் பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் பாக்குறாங்க வேற. ஆனா கிறிஸ்தவர்களே நாள் பார்க்கறாங்க. எப்படி நாள் பார்க்கறாங்க? செவ்வாய்க்கிழமைனா எதையும் செய்ய மாட்டாங்க. கரெக்டுங்களா? நீங்க யாராவது அந்த மாதிரி இருக்கிறீங்களா தெரியல. ஆனா கிறிஸ்தவர்களே என்ன பண்றீங்க, செவ்வாய்க்கிழமையில நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு. ஒரு கடவுள் படைப்புல 7 நாள் இருக்குது. நீங்க நாள் பார்க்கணும்னா இந்த 7 நாள் ஏதோ ஒரு நாளை தான் பார்க்கணும். 7 நாளுமே கடவுள் படைப்புல அருமையான நாள் தான். எல்லாமே கடவுளால் உண்டானதுதான். ஒவ்வொரு மணித்துளியும் கடவுள் நமக்கு கொடுத்த நாள் தான். அதனால ஒரு குறிப்பிட்ட நாள் துர்க்கிரியான நாள், மீதி நாள் நல்ல நாள், ராகு காலம், யமகண்டம், அந்த கண்டம், போன கண்டம்லாம் பாக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் கிறிஸ்தவர்களாக நாம் பார்க்க கூடாது. அது ரொம்ப கடவுள் பார்வைக்கு அருவருப்பான செயல்னு பாக்குறாரு. இங்கேயும் சொல்லக்கூடிய நாள் பார்த்தல் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஒரு காஸ்மோஸ், கோள்களை பார்த்து கணிக்கிறது. கோள்களை பார்த்து கணிச்சு உனக்கு நல்ல நாள் கெட்ட நாள் வந்துடும், இந்த இடத்துல இது நடக்கும், இந்த மாதிரியான கதைகள் விடக்கூடிய சாமியார்கள் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் அங்கேயும் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு நாள் பார்ப்பாங்க. எதுக்கு நாள் பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இது பண்ணலான் இருக்கேன், அது பண்ணலான் இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த நாளை குறிச்சு கொடுங்க, அந்த நாள்ல இருந்து நான் என்னுடைய காரியத்தை துவக்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கானானியர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாமியார்களுக்கு போய் நாள் பார்ப்பாங்க. அதான் டைம் அப்சர்வர். அந்த நாளையும் நேரத்தையும் அப்சர்வ் பண்ணி கணிச்சு அவரு கதை அடிச்சு விடுவாரு. அதை இதுங்க நம்பிட்டு போவோம். இப்படி நடத்துறாங்க இல்லையா? இது கர்த்தர் பார்வைக்கு அருவருப்பு. அதுதான் நாள் பார்க்கணும். இதே விஷயத்த இப்ப நம்ம ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னன்னா, நம்ம ஊர்லயே தான் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் இப்படிதான் சொல்லி ஏமாத்தி சுத்தி திரிறாங்க. ஆனா தேவன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், 7 நாளும் அவருடைய நாள். 7 நாளுமே நம்முடைய நன்மைக்கு தான் கொடுத்துருக்காரு. அந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி பிரயோஜனப்படுறோன்றது தான் இங்க முக்கியமே தவிர, இதுல 2 நாள் நல்ல நாள், 3 நாள் கெட்ட நாள் அப்படின்றதெல்லாம் கதை. நீங்க ஒருவேளை நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடவுள் படைப்புல நாட்களை நல்ல அருமையான நாளா கடவுள் கொடுத்துருக்கும் போது நாம அது கெட்ட நாள்னு சொல்லும்போது அவர் படைப்பையே நீங்க சந்தேகப்படுவது போலவும் விசுவாச குலைச்சலை ஏற்படுத்துற மாதிரி கடவுள் உணர்வாரு. அதை சந்திக்க தயாராகுங்கள். அடுத்தது 3வதா என்ன சொல்லிட்டாருன்னா, அஞ்சனம் பார்க்கிறவன் ஒரு வார்த்தை இருக்குங்க. இது என்ன அஞ்சனம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த அஞ்சனம்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில மூலத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாக்கஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த நாக்கஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்சாண்டர் அப்படின்னு சில இங்கிலீஷ் பைபிள்லயும் வரும். ஸோ இப்போ யாருன்னா அஞ்சனம் பார்க்குறவர், சிம்பிளா சொல்லணும்னா இது அப்சர்விங் சயின்ஸ் அப்படின்னா SIGNS சயின்ஸ், அதாவது அடையாளங்களை பார்க்குறவங்கன்னு அர்த்தம் அஞ்சனம் பார்த்தல்.
அதாவது இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க எப்படி செயல்படுகிறார்கள் என்றால் சயின்ஸ் வேற மாதிரி சொல்லணும்னா நாகஷ்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லையா. இது வெரி சிம்பிள். நாம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைக்காலஜி டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க தங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவி இருக்கிறதா அவங்களே நம்பிக்குவாங்க. மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு பெரிய ஸ்பிரிட் இருக்கு, எனக்குள்ள இருக்கு, அது என்ன பண்ணணும்னா நீங்க எது என்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கான தீர்வு எனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய பொருள். இந்த அஞ்சனம் பாக்குறது அப்படின்னா சிம்பிளா சொன்னா, இந்த அஞ்சனம் பாக்குறவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்டா இருக்கிறாங்க. வெரி சிம்பிள். இது ஒரு சைக்காலஜிக்கலான இஷ்யூ தான் ஆக்சுவலா அஞ்சனம் பாக்குறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கண்ணை பார்ப்பாங்க, உங்க பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. வரும்போது என்ன நடந்தது, எதிர பூனை ஓடிச்சா, புண்ணாக்கு ஓடிச்சா, இல்ல என்ன நடந்தது, நேத்திக்கு என்ன நடந்தது, முன்னாடி, இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தே வாங்குவாங்க. உங்ககிட்ட இருந்தே உங்களுடைய சைக்காலஜியை ஸ்டடி பண்ணுவாங்க. உங்களை பேச விட்டு உங்க மனசுக்குள்ள என்ன சிந்திக்கிறீங்கன்றது அவங்க உங்களை வச்சே கணிச்சு சில அதான் அடையாளம், அதான் அப்சர்விங் த சைன் அப்படின்றது கணிச்சு கரெக்டா உங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பேரு என்சாண்டர் அப்படின்னு பேரு. மூலப்பிரதியில நாகஷ். இந்த நாகஷ்ன்ற பேரு மூலப்பிரதியில இருக்கு இல்லையா, இது யாருக்கு முதல்ல கொடுத்த பேருனா ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏவாள் கிட்ட சர்ப்பம் பேசியிருக்கோம். அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அதே வார்த்தை தான் இந்த என்சாண்டர் அல்லது நாகஷ் அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏவாள் கிட்ட இந்த சர்ப்பமானது எப்படி பேசி இருக்குது அப்படின்னா, ஏவாளுடைய சைக்காலஜியை உணர்ந்து, ஏவாளுடைய பாடி லாங்குவேஜை உணர்ந்து, அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்ற மொத்த விஷயத்த அப்சர்வ் பண்ணி, அவங்க சைன், அவங்களோட அடையாளங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி, அவங்களோட ஆசை என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா என்ன பண்ணுதுன்னா பேசுது. பழம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல் மாறி விடுவீங்க அப்படின்னு. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இந்த பயிற்சியோட இருக்கிறவங்க தான் என்சாண்டர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதாவது நாகஷ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அவங்களதான் அஞ்சனம் பார்க்கிறவர்கள். அஞ்ஞனம் அப்படின்னு அர்த்தம். அஞ்ஞனம்ன்றது நிறைய மீனிங் இருக்கலாம். பட் அஞ்சனம்னா நம்மளுடைய லட்சணம் பார்க்கறது, அதாவது நம்மளுடைய பாடி லாங்குவேஜை ஸ்டடி பண்றது அஞ்ஞனம் உண்மையில சொல்ல போனா. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அவங்க தான் அஞ்சனம் பார்க்குறவங்க. இந்த மாதிரி இன்னைக்கு சில சாமியாருங்க இந்த மாதிரி சித்து விளையாட்டுலாம் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மகிட்டே எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு, நம்மளையே முறைச்சி பார்த்துட்டு, நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு, நம்மளோட சைக்காலஜியை ஸ்டடி பண்ணிட்டு நமக்கு சாதகமா பேசுவாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லுவோம், ஆஹா மனசுல இருக்கிறதுலாம் சொல்றாருப்பா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இவர் பெரிய சாமி பொழுது நாமளா நினைச்சுக்குவோம். இதுதான் அஞ்சனம் பார்க்குது. இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல இருந்ததுன்னா, அவங்க ஜனங்க கிட்ட கடவுள்னு ஒருத்தர் இல்லை. அதனால இந்த மாதிரி நபர்களை, சிறு சிறு ஆட்களை எல்லாம் இந்த மாதிரி ஆவியின் ஏவுதல்ல சொல்லக்கூடியவங்களை பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மேல இருந்து கீழே கூடிய இப்ப பார்த்த இந்த 3 விஷயமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுளே செஞ்சு கொடுத்துருந்தாரு ஆக்சுவலா. புரியுதுங்களா? அவங்களோட செய்கையை வச்சு அவங்களுக்கு விஷயங்களை சொன்னதா இருக்கட்டும், அவங்களுக்கான நாட்களை குறிச்சு கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே அவங்கள பத்தின விஷயங்களுக்காக அவங்களுக்கு நன்மை தீமை செஞ்சதா இருக்கட்டும், இது எல்லாமே கடவுள் டைரக்டா செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால கடவுள் வேற ஒருத்தவங்கிட்ட நீங்க போவாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் யார் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு அப்படின்னு தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள துரத்த சொன்னாருன்னு பாக்குறோம். அடுத்தது அஞ்சனம் முடிச்சு என்ன வருது அடுத்த வார்த்தைன்னா, நாள் பாக்குற அஞ்சனம் சூனியக்காரர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு 10வது வசனத்துல இல்லையா. இந்த சூனியக்காரர் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா மூல பிரதியில காஷாஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த காஷப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சபித்தல்னு அர்த்தம். சாபம் இடுகிறவர்கள், விஸ்பரிங் ஆர் ஸ்பெல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா சபிக்கிறவர்கள் அல்லது சாபம் இடுகிறவர்கள் அர்த்தம். அப்ப பாருங்க, இது ஒரு விதமான விச்கிராஃப்ட் பண்றது. என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம ஊர்ல கூட பார்த்துருப்போம், கருணாக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒரு குரூப்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. என்ன, காசு எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் சாபம் விட்டு வருவாங்க. புரியுதுங்களா? உனக்கு என்ன வேணுமோ குத்துற, நேரா போவாங்க, ஒருத்தவங்க வீட்டு வாசப்புல நிற்பாங்க, அவங்கள சாபம் விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், அது அவங்களுக்கு பழிச்சு அவங்க நாசமா போயிடுவாங்கன்னு நம்புவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யறது தான் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா இந்த காஷப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறார்.
இதுக்கு பேர் தான் சாபமிடுதல். இந்த மாதிரி சபிக்கிற வேலைய நிறைய பேர் பைபிள்ல மந்திரவாதிங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சபிக்கிற வேலையை செஞ்சவர் தான் யாருன்னு பாக்குறோம். என்னாகும் புஸ்தகத்துல வரோம் இல்லையா, பாலாக்கு, அந்த அந்த இடத்துல வரவங்க தான். அப்ப பாருங்க, சாபமிடுதல், அப்படி சபிக்கிற ஒரு வரம், அதாவது சபிக்கக்கூடிய ஆற்றல், அது அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரி சாபம் விட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல மந்திரவாதி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். மந்திரவாதியும் அப்படின்னு இல்லையா. இந்த மந்திரவாதி அப்படின்ற இன்னொரு இடத்துல காபர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காபர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு மீனிங் இருக்கலாம். பட் ஆனா யூதர்களின் அடிப்படையில இந்த காபர் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் தராங்க. இது எப்படின்னா, இந்த மந்திரவாதின்றவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர்கிட்ட போற ஜனங்களை அல்லது ஏதாவது வேண்டி போவாங்க இல்லையா, அவங்கள தனக்கு முன்னாடி உட்கார வச்சு, இதை யூத மதத்துல கபாலான்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் கடைபிடிப்பாங்க. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். தனக்கு முன்னாடி உட்கார வச்சு சில ஸ்லோகன்ஸ், மந்திர தந்திர ஸ்லோகன்ஸ் சொல்ல வச்சு, அவங்க உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை இறக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வரக்கூடிய ஜனங்களுடைய உடம்புள்ளேயே என்ன பண்ணுவாங்க, மைண்டுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் கொண்டு போய் உருவாக்கி ஒரு ஒரு பைண்டிங் பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பிரிட்டை உள்ள இறக்கி அந்த அவங்களுக்கும் அந்த ஸ்பிரிட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இணைச்சிருவாங்க ஒன்னா. அதனால இந்த காஃபர்னாலேயே இணைத்தல்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. யுனைட் ஆகுறது, இணைத்தல் ஒரு அர்த்தம். அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிட்டை இறக்கி அவங்க வாயாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான தீர்வை கொண்டு வருவாங்க. தீர்வு இந்த சென்ஸ் எதுக்கு வந்தாங்கன்றத, தாத்தா செத்து போனார்ல, அவங்க தாத்தாவோட ஆவியை அவங்களுக்குள்ள வர வைக்கிறது, வர வச்சு என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி பேச வைப்பாங்க. கடைசியா பாப்பா அவங்க வாயில இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண, அப்படி பண்ண, அப்படி பண்ணி சொல்ல வச்சு, இந்த மாதிரிலாம் நடந்ததுமா, அப்படி போமா அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. இதுக்கு பேர், இந்த மாதிரி விதமான இருக்கிறவங்க தான் தமிழ்ல மந்திரவாதி என்றும் ஆங்கிலத்துல காபர் அப்படின்றும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல நடந்ததா இங்க பைபிள்ல இருக்கு. அப்ப இதுவும் இந்த நிஜத்துல அப்ப இப்பவும் நடக்குதா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். மே ஆர் மே நாட் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கட்டும் இல்லைங்களா, அது இப்ப விஷயம் இல்லை. ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நம்ம போகக்கூடாதுன்றதுதான் இங்க மேட்டரே தவிர, நடக்குதே போலாமான்றது இப்ப விஷயம் இல்லை. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது 6வது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னதக்காரன் இருக்குங்க இல்லையா. இந்த சன்னதக்காரன் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஷாவ் ஆல் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஷாவால் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதான் சன்னதக்காரன். இது ஒரு ஒண்ணும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சன்னதக்காரன் அப்படின்னா கேட்கிறவன் அர்த்தம். அதாவது கேள்வி கேட்கக்கூடிய நபர் அல்லது சன்னதக்காரன சந்நிதியிலே இருக்கக்கூடியவங்கள தான் சன்னதக்காரன் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு. எங்க அவங்க ஊர்ல அந்த மந்திரவாதி அந்தந்த ஒரு கோயில் இருக்கும், அவங்க குலசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க ஊர்ல எல்லாம் குலசாமி கோயில்னு ஒண்ணு இருக்கும். அந்த கடவுள் இருக்கு நிறைய. அந்த கோயில் வாசல்ல இவர் உட்காந்துருப்பார். இவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஐயா நான் இந்த மாதிரி வழி பிரயாணமா ரொம்ப தூரம் போறேன். அந்த காலத்துல வழி பிரயாணமா போறதே பெரிய டாஸ்க் இல்லைங்களா, இப்ப மாதிரி இல்ல. போறேன், நான் போலாமா வேணாவா? ஒருத்தரோட கேட்பால, நான் இங்கேயே இருக்கட்டுமா இல்ல துபாய்க்கே போயிடுறதா பார்த்து சொல்லுங்கன்னுவாங்களே, அந்த மாதிரிதான் இது. வழி பிரயாணமா போறேன், போலாமா வேணாவா? நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஆரம்பிக்கலாமா வேணாவா? கடல் பிரயாணம் போறேன், போலாமா வேணாவா? போனா அந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா? இப்படிதான் அந்த எஸ் ஆர் நோ மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அந்த சன்னதக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணுலாம் பெருசா எதுவும் பண்ண மாட்டாரு. சில கையால ஒண்ணும் இல்லை, என்னன்னா போலாமா வேணாவா அப்படின்ற கேள்விக்கு போவாத இதான் பதில் வரணும். அதுக்கு இவர் வாய் திறந்து சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஊர்ல கூட பார்த்துருப்போம், சிலர்லாம் கடவுளோட ஒரு படம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த படத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் கலர்ல ஒரு பூவும் சிவப்பு கலர்ல ஒரு பூவும் இருக்கும். மஞ்சள் கலர்ல பூ கீழே வந்தா போலாம், நீங்க சிவப்பு கலர்ல பூ வந்தா போகக்கூடாது, இதான் அர்த்தம். இல்லைன்னா சோழி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி உருட்டி விடுவாரு. உருட்டி விட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு ஓகே சோழி சொல்லிருச்சு போகலாம் அப்படின்னு. சோழி சொல்லிருச்சுப்பா போகக்கூடாதுப்பா, இதுதான். இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கள தான் சன்னதக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாமே அந்த ஊர்ல இருந்தது இல்லையா, நம்ம ஊர்லயும் இருக்குது, இப்பவும் இருக்கு இல்லையா. அழகா புரிஞ்சிடும் உங்களுக்கு, புரியாத பாடமே இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா மாய வித்தைக்காரன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது இன்னும் அடுத்த வசனம்.
இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாய விதைக்காரன் யொத்தியோ யொத்தியோ ஒன்னியோ அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓகேங்களா, வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, இதனால புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன, இந்த மாய விதைக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் இல்லை. இவர் வந்து மாய விதை பண்றவர்னு இங்க இருந்தா கூட ஆக்சுவலா ஒரிஜினலா இது மாய விதைன்ற தமிழ் வாக்கம் தப்பு. என்னன்னா தன்னுடைய உடம்புல சாமி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல. ஏன்னா நம்ம ஊரை பத்தி சொன்னாதான் அது ஈஸியா புரியும். ஒரு குறிப்பிட்ட சாமி தான் வரும் அவர் உடம்புல, வேற எதுவுமே வராது. அந்த குறிப்பிட்ட சாமி அவங்க ஊர் ஃபுல்லா ரொம்ப பிரபலமான சாமியா இருக்கும். அதுதான் இந்த மாய வித்தைக்காரன்னு நீங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கருப்பஞ்சாமி வந்துட்டாரு, ஐயனார் வந்துட்டாரு அப்படின்னு கரெக்டுங்களா. இப்போ கருப்பசாமி கோயிலுக்கு போனா அங்க திடீர்னு பூசாரி டேய் வந்திருக்கண்டான்னுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கருப்பசாமி தான் வந்திருக்காருன்னு அர்த்தம். வேற எக்ஸ்ட்ரா நீங்க முருகன் வந்துட்டாரு, ராவணன் வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாருலாம் நினைக்க முடியாது. அப்போ ரொம்ப ஃபெமிலியர், அந்த இடத்துல அவர் மட்டும் தான் வர முடியும். அந்த மாதிரி திடீர்னு மாரியம்மன் கோயில்ல நான் தாண்டா ஆத்தா வந்திருக்கிறேன் அப்படின்னாங்கன்னா யார் தான் வந்திருப்பா, மாரியம்மா மட்டும்தான் வந்திருக்கும். மீனாட்சி, காமாட்சி, மதுரையில இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த சாமி இதெல்லாம் என்ன வராது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது பேரே சொல்ல தேவையில்ல, அந்த கோயில்ல இருந்து நான் தான்னாலே ரொம்ப ஃபெமிலியர், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். அந்த மாதிரி சாமி ஆடக்கூடியவர்களை தான் இந்த இடத்துல என்ன சொல்லலாம், மாய விதைக்காரன் அப்படின்ற இடத்துல சொல்லுது. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி ஆடி அதே தான் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்றது ஒண்ணுதான், திருட்டுத்தனம். எல்லாரும் பண்றது ஒண்ணுதான், பணத்தாசை. எல்லாரும் பண்றது ஒண்ணுதான், ஏமாத்து வேலை. இந்த திருட்டுத்தனம், ஏமாத்து வேலை, பணத்தாசைக்கு இவங்க வச்சிட்டு இருக்கிற டைப்பா வச்சிட்டு இருக்கிற டிசைனா கலரா வச்சிட்டு இருக்கிற பேர் தானே தவிர எல்லாம் ஒரே வேலை தான். புரியுது? அது ஏன் இது ரொம்ப சீசனலா இது நடக்கும், இது ரெகுலரா நடக்காது. இந்த ஒரு வேலை இது வந்து சீசனலா, திருவிழா வரும்போது அது வரும்போது இந்த மாதிரி சீசனலான ஆட்கள் இவங்கெல்லாம் நடக்கும். அங்க போயிட்டு வழக்கம் போல மக்கள் எனக்கு வியாதியை சுகமாக்கும், இது நடக்குமா அது நடக்குமா, அது இது எது ஏதாவது ஒண்ணு கேட்டு போவாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது செத்தவனிடத்தில் குறி கேட்கறது. இதை வந்து பாத்தீங்கன்னா டாரேஷ் மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. டாரேஷ் மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரேஷ் அப்படின்னா குறி, அதாவது கேட்குற அந்த நபரை குறிக்கும், குறி சொல்ற நபரை தாரேஷ்னு சொல்லுவாங்க. மூத்துன்னா செத்து போயிடுச்சு, செத்து போனவங்க, டெத்து அப்படின்னு அர்த்தம். மூத்தா. அப்புறம் அரபிக்ல வந்து இப்போ முஸ்லீம் சொல்லுவாங்களா மௌத்தான்னுவாங்கல்ல, அது மாதிரி இந்த இவங்க ஹீப்ரூ லாங்குவேஜ்ல மூத்தா அப்படின்னுவாங்க. செத்தவனிடத்தில் குறி கேட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது என்னது, தெளிவா சேர்த்துக்கோங்க. செத்தவங்கிட்ட குறி கேட்கறது, அவ்வளவுதானே, கிளியர் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், செத்தவங்கிட்ட குறி கேட்கறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே ஒருத்தங்க செத்துட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட குறி கேட்கறதுன்னா அவங்க செத்தவங்க வரமாட்டாங்களே, எப்படி வருவாங்க? அது அந்த செத்து போனவங்கள வர வைக்கிறதுக்கு தான் அந்த சாமியார் இருக்கிறாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சவுல் ஒரு அஞ்சனம் பாக்குற ஸ்திரீ கிட்ட போயிருப்பாருன்னு நம்ம வசனம் படிச்சிருக்கோம். இவங்க போவாங்க அந்த செத்து போனவங்க கிட்ட. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி எங்க பெரியப்பா பெரியம்மா தாத்தாவுக்கு தாத்தா செத்து போட்டார் இல்லையா, அவரை வர வைக்கணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் உடம்புக்குள்ள ஒரு மீடியமா செயல்படுவாங்க, ஒரு மீடியமா இருப்பாங்க. இருந்து தங்கள் உடம்புக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை வர வச்சு ஒரு மாதிரி சில்மிஷ ஷேட்டெல்லாம் பண்ணி கடைசியா என்ன பண்ணுவாங்க, இதோ வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சொல்றது, என்ன சொல்றது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு, இதனால அதனால அது ஆச்சுன்னு சொல்லி எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டு இதுதான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. 2 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன கிழமை வந்து இதுதான் நடந்ததுன்னு சொன்னா இவங்க நம்பிதானே ஆகணும். இல்ல எது வேணாலும் சொல்லலாம், செத்து போயிட்டான்ல வந்துட்டு இவங்க எது வேணாலும் சொல்லலாம். நேத்திக்கு செத்தவங்க கூட இன்னைக்கு வந்து எது வேணாலும் சொல்ல முடியாது, நான் இதனாலதான் செத்துன்னு சொன்னா இவங்க நம்பிதான் ஆகணும். அங்க வேற சாய்ஸே கிடையாது இல்லையா? ஏன்னா செத்துவன் சொல்றத இவங்க நம்புவாங்க. ஸோ இப்படிதான் அந்த காலத்துல குடி சொல்லக்கூடிய நடைமுறைகள் இருந்தது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களை எல்லாத்தையும் ஏன் துரத்த சொல்றாருன்னா, இது எல்லாமே ஏமாத்து வேலை, இது எல்லாம் ஒரு தவறான, குறிப்பா சொல்லணும்னா ஒரு சாத்தானிய வல்லமைகளால் செய்யக்கூடியது. இவங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் தனித்துவமா இல்லை, அதனால இந்த மாதிரியான சிறு தெய்வங்களை நாடி இவங்க போறாங்க. உங்களுக்கு நான் கடவுள் தனித்துவமா ஒருத்தர் இருக்கிறேன், அதனால இவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த அத்தனை வேலையை நானே உங்களுக்கு செஞ்சு தருவேன். அதுதான் கடவுளுடைய மேட்டர்.
அதனால இவங்க துரத்த சொல்றார். ஒருவேளை இஸ்ரேலர்கள் யாரா இவங்க கிட்ட போயிட்டு ஆஹா சூப்பரா குறி சொல்றாயா, செத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறாயான்னு சொல்லி போனீங்கன்னா கர்த்தர் பார்வைக்கு அது அருவருப்பு. புரியுதுங்களா? இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், இது அருவருப்பு. இந்த செயலை தான் எங்கே சொல்லிட்டார் அப்படின்னா லேவியராகமத்துல நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். இப்ப சொன்னீங்கல்ல இத்தனை விதமான ஆட்களிட்ட குறி கேட்கிறாங்க, அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதைத்தான் புதிய ஏற்பாட்டுல பவுல் அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 5 6 வரை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5 முதல். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இததான் சொல்றாரு அவர். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து இவங்களுக்கு வானத்திலையும் பூமியும் தேவர்கள் எனப்படுகள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சிறு சிறு தேவர்களா இவங்க வச்சிருக்கிறாங்க. குறி சொல்றது, ஏவுதல், ஓவல், வவ்வாலு, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு உருட்டி குறி சொல்வதை இவர்கள் குல தொழிலாக வச்சிட்டு இருக்கிற இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இதைதான் அவங்க மீன் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய தேவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே கடவுளானா கிடையாது, கொஞ்சம் வல்லமை உள்ளவங்களா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா பைபிள் சொல்லுது அவ்வளவு பேர் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவரால் நாம் உண்டாயிருக்கோம், ஒரே ரட்சகர் நமக்கு உண்டு ஆகிற இந்த அறிவு அநேகருக்கு இல்லை. அப்படின்னா இந்த தேவர்களா நமக்கு தேவையே கிடையாது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டுன்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த நாள் பாக்குறது, கோல் பாக்குறது, இந்த நூல் பாக்குறது, செத்தவங்கிட்ட குறி கேட்கறது, நல்ல நாள் கெட்ட நாள், ராவு காலம், யமகண்டம், 14ஆவது நாள் காரியம், 18ஆம் நாள் காரியம், இந்த மாதிரி வேலைலாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க வச்சுக்கவே கூடாது. அது கொடும் செயல். அது எந்த அளவுக்குன்னா ஒரு மறுபடியும் பிறவா விட்டான்னு சொல்றாரு பாருங்க. இந்த மறுபடியும் பிறக்கிறவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. மறுபடியும் பிறந்த நாம் பழைய ஒரு விஷயத்துக்குள்ள போறது எப்படின்னா பைபிள் சொல்லுது நாய் தான் கக்கினதை தின்னுமோன்றாரு பாருங்க. அந்த மாதிரி இது. ஸோ அதுக்கு சமமாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு அருவருக்கத்தக்க செயலாக பைபிள் சொல்லுது ஒண்ணு. அடுத்து இந்த எந்த பிராக்டிஸும் நம்ம செய்யக்கூடாது. இதை தான் லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் சொல்லிட்டார், அவங்கள நாடி தேடி போய் தீட்டுப்படாதீங்க. அவங்களால அவங்க உங்களுக்கு தேவை இல்லை. பாயிண்ட். அடுத்தது லேவியராகமம் 20:6. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னா அதுக்கு நிறைய அந்த அறுப்புண்டுன்ற வார்த்தைக்கு ஈப்ரூல நிறைய அர்த்தம் இருக்குது. ஜனத்துல இருந்து விலக்கி வைக்கிறது, அதை ஊர் விட்டு விலக்கி வைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் சாவடிக்கிறது. புரியுதுங்களா? இப்ப இது எந்த அர்த்தம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ ஜனத்துக்குள்ள இல்லாதபடிக்கு அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்றது அதனுடைய பொருள். அப்போ கடவுள் பாருங்க, இந்த மாதிரி துர்க்கிரியை, ஒரு ஈனக்கிரியை செய்யக்கூடிய ஜனங்களை அவர் கன்சிடர் பண்றதே இல்லை. இந்த மாதிரி இது ஒரு நியாயப்பிரமாண சட்டத்துக்கு விரோதமான செயலா தேவன் கருதுறார் அப்படின்றத பாக்குறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போய் விசாரிங்கன்னு நம்ம கிட்ட யாராவது சொன்னா நல்லா கவனிச்சிங்க. நாம போய் விசாரிக்கிறது தேவனா தான் இருக்கணும். தேவன் கிட்ட தாங்க விசாரிக்கணும். கண்டவங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, விசாரிக்க கூடாது. அதாவது இன்னும் சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட செத்தவங்க கிட்ட போய் ஏன் கேட்கிற? அவனா செத்துட்டானே. செத்து போனவங்களை பத்தி நமக்கு தெரியும். அவன் செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. சூரியனுக்கு கீழே செய்யற யாதொன்றிலும் அவனுக்கு என்ன இல்லைன்னா பங்கே கிடையாதுன்னு பைபிள் வசனங்கள் நமக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறத நம்ம இந்த நேரத்துல நினைவு கூறலாம். ஸோ எனவே அஞ்சனம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, ரேகை பார்க்கறது,
இந்த மாதிரி நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் பார்க்குறது எல்லாம் தவறான காரியம். அது புறஜாதிகளுடைய சாத்தானிய கிரியையை தவிர அதில் வேறொன்றும் இல்லை. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார்ன்றத புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு இல்லையா? அப்ப நம்ம எப்படி வாழ்றது? அப்படி இது இல்லாமலே கர்த்தரை நம்பி வாழ்றவங்களுக்கு பேர் தான் விசுவாசி. கர்த்தரை நம்பி வெளியில போகணும், அதான் விசுவாசம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு வெளில போக கூடாது. கர்த்தரை நம்பி அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சாமியார்கிட்ட போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாம்னு கேட்கக்கூடாது. மந்திரவாதிகிட்ட போயிட்டு இது செய்யலாமா வேணாம்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப கர்த்தரை உங்கள் உள்ளத்துல உளமாற உண்மையாக நம்பி அவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுட்டு நீங்க பாட்டு போயிட்டு உங்க வேலையை செய்யுங்க, மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்றதுதான் நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் யூதர்களுக்கான பயிற்சி, கிறிஸ்தவத்துக்கான பயிற்சி. அதுதானே ஒழிய பலரை நாடி தேடி போகக்கூடாது. அப்புறம் ஃபைனலா ஒரு கேள்வி பாருங்க. இப்படி இவங்கெல்லாம் சொல்றது சில நேரங்களில் கரெக்டா இருக்குதே, தப்பான்னா கூட பரவாயில்ல, சரியா சொல்றாங்களே, சரியா தானே சொல்றாங்க, ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கூட நமக்கு தோணும். நல்லா புரிஞ்சு, அவங்க சரியா சொன்னா கூட ஏத்துக்க கூடாது. அவங்க சரியாவே சொன்னாலும் அது ஏத்துக்கூடாது. அது சரியா இருக்கலாம், ஆனா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மை வேற, சரி வேற, சத்தியம் வேற. அது சரியா கூட இருக்கலாம், ஆனா அவங்க நோக்கம் உண்மை, அதுல அது உண்மைதான் சொல்லணுன்ற நோக்கம் இல்லை. சரியா சொன்னா ஏத்துக்கணும் தானே பிரதர்ன்னு கேட்டா, நான் சொல்றேன் திரும்ப, இவர்கள் மந்திரவாதிகள் சொல்லக்கூடிய சரியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதுக்குதான் புதிய ஏற்பாட்டுல பவுல் நமக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. படிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 16 18 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து. இப்ப பாருங்க, இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க குறி சொல்ற பெண்மணி, குறி சொல்ற ஆவி உடையவங்க. ஆனா அவங்க சொல்றது பொய்யானா பொய்யில உண்மையதான் சொல்லி இருக்கிறாங்க. என்ன உண்மையை சொல்றாங்க? இந்த மனுஷன் யாரு? பவுலை பார்த்து சொல்றாங்க, தேவனுடைய வழியை ரட்சிப்ப சொல்லித்தராரு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இது ஏதாவது தப்பு இருக்கானா? தப்பே கிடையாது. இதுல ஏதாவது ஒரு பொய் இருக்கானா? பொய்யே கிடையாது. இது உண்மையா 100% உண்மை. இது சரியாதான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் பவுல் அதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா சரி உண்மை கூட ஒரு சில தகுதி வாய்ந்தவங்க தான் சொல்லணுமே தவிர, தகுதி அற்றவங்க சொல்லும் போது அந்த உண்மைக்கு அங்க வேல்யூ இல்லை. குறிப்பா இந்த மாதிரி நபர்கள் சொல்லக்கூடிய சரியை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்றதுதான் பவுலுடைய வாதம். தேவனும் அதுதான் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெளிவாயிடும். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. புரியுதுங்களா? இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஏராளமான வசனம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுலயும் இதே மாதிரி நான் பழைய ஏற்பாட்டுல சுட்டி காட்டின மாதிரி புதிய ஏற்பாட்டுல சில வசனங்கள் கூட இன்னும் இருக்கு. இப்ப நேரம் இல்லை, அதனால் அதை நாம் தேவையில்லை, போதுமான அளவு நாம் பார்த்து விட்டோம் என்று நான் கருதுகிறேன். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு கர்த்தர் போதுமானவர், நமக்கு கர்த்தர் பூரணர் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய இக்கட்டிலையும் அவர் தான் இருக்கிறார். நம்முடைய தாழ்விலும் கூட நிற்கிறவர், உயர்விலும் கூட இருப்பவர். எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு போதுமானவர். அது விட்டுட்டு அஞ்ஞான தெய்வங்களை நாடி அல்லது அஞ்ஞான ஜனங்கள் செய்யக்கூடிய மூட நம்பிக்கை, முட்டாள்தனத்தை செய்து கர்த்தருடைய கோப ஆக்கினைக்குள் நீங்கள் செல்லாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.